Yes, welcome you all. Today we are going to see the link state routing. Okay, link state routing protocol வந்து intra-domain routing protocol. Okay, first நம்ம topology என்னன்னு பார்க்கலாம். Topology வந்து எப்பவுமே வந்து டைனமிக்கா தான் இருக்கும். Okay, இப்போ topology என்னன்னா latest state of each node and each link. ஒவ்வொரு நோடுனுடைய ஒவ்வொரு லிங்க்குடைய லேட்டஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றதா வந்து டோபாலஜி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிங்க் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், நம்ம வந்து டோபாலஜி வந்து அப்டேட் பண்றோம். ஓகே, நம்மளுடைய நெட்வொர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டோபாலஜி வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, டோபாலஜி மஸ்ட் பி அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஃபார் ஈச் நோடு. ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம டோபாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு தி லிங்க் ஸ்டேட் ரூட்டிங். இங்க வந்து ஒரு டொமைன்ல இந்த பிக்சர்ல இருக்கிறதா வந்து டொமைன். ஓகே, இது இந்த பிக்சர்ல இருக்கிறது எல்லாமே வந்து டொமைன். ஓகே, இந்த டொமைன்ல வந்து என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு நோடும் வந்து என்டையர் டோபாலஜி வச்சிருக்கு. ஓகே, இங்க ஏங்கிற நோடு ஒரு டோபாலஜி வச்சிருக்குங்களா, ரூட்டிங் டேபிள் வச்சிருக்கா. அதே மாதிரி பிங்கிற நோடு ஒரு டோபாலஜி வச்சிருக்கு. ஓகே, ஒவ்வொரு நோடுமே வந்து என்டையர் டோபாலஜி வச்சிருக்கு. ஓகே, அந்த என்டையர் டோபாலஜி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ், எத்தனை நோட்ஸ் இருக்குது, எத்தனை லிங்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குது, என்ன டைப்ல கனெக்ட் ஆயிருக்குது, எவ்வளவு காஸ்ட், ஒரு நோடுக்கும் அடுத்த நோடுக்கும் எவ்வளவு காஸ்ட், அண்டு லிங்க்கினுடைய கண்டிஷன், எப்படி லிங்க் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குதா இல்லை டவுனா இருக்குதா அப்படிங்கிறத பத்தி சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்றோம். ஓகே, எல்லா நோடும் எந்த அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஓகே நாம வந்து ரூட்டிங் டேபிளை வந்து பில்ட் பண்றோம். ஓகே, இங்க வந்து ஒவ்வொரு நோடும் வந்து ரூட்டிங் டேபிள் வச்சிருக்கு. ஒவ்வொரு நோடுனுடைய ரூட்டிங் டேபிளுமே எப்படி இருக்குது, யூனிக்கா இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி மேப் வந்து இப்போ நம்ம கையில கொடுத்துட்றாங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சிட்டி மேப் வந்து கையில கொடுத்துட்றோம். சிட்டி மேப்பை கையில கொடுத்துட்டு ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸுக்கு போகணும்னு சொல்றோம். ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களுடைய டிஃப்ரெண்டான ஒரு ரூட் எடுத்துட்டு அவங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்றாங்க. ஓகே, ஆனா எல்லாத்து கையிலுமே என்ன இருக்குது, சேம் மேப், ஒரே மேப் தான் இருக்குது. ஆனா அவங்க போய் சேர இடம் மட்டும் வேற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த பிக்சர் பாருங்க. இதுல வந்து நோடு ஏக்கு தெரியும். ஓகே, நாம வந்து பியோட கனெக்ட் ஆயிருக்கிறோம் வித் மெட்ரிக் 5. 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம பியோட கனெக்ட் ஆயிருக்கோம்னு தெரியும். அதே மாதிரி ஏவுக்கு சியோட வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கணும்னு தெரியும். அதே மாதிரி ஏவுல இருந்து டிக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறோம்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி நோடு சிக்கு பார்த்தோம்னா ஏவோட கனெக்ட் ஆயிருக்கிறோம் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, பியோட கனெக்ட் ஆயிருக்கிறோம் அது வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. நெக்ஸ்ட் ஈயோட கனெக்ட் ஆயிருக்கிறோம் அது வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சிக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்றோம்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னா ஓவர்லேப் ஆயிருது. ஓகே, நம்ம நாலேஜ் வந்து ஓவர்லேப் ஆயிருது. அதனால நம்ம வந்து ஒரு காமனான ஒரு டோபாலஜி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பில்டிங் ரூட்டிங் டேபிள்ஸ். ரூட்டிங் டேபிள் எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நோடுமே வந்து ரூட்டிங் டேபிள் வச்சிருக்குது. ஓகே, அந்த ரூட்டிங் டேபிள்னால என்ன பெனிஃபிட், நமக்கு நம்ம நோடுல இருந்து இப்போ அதர் நோடுக்கு போகணும் அப்படின்னா வந்து எது லீஸ்ட் காஸ்ட், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம போறதுக்கு டீடைல்ஸ்ல எதுல இருக்குது, நம்ம ரூட்டிங் டேபிள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரூட்டிங் டேபிள் வந்து நம்ம பில்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணும். ஓகே, நம்பர் 1 லிங்க் ஸ்டேட் பேக்கெட். லிங்க் ஸ்டேட் பேக்கெட்னா என்னன்னா ஸ்டேட் ஆஃப் த லிங்க்ஸ் பை ஈச் நோடு. எல்லா நோடுனுடைய லிங்க்னுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றதா வந்து லிங்க் ஸ்டேட் பேக்கெட். நெக்ஸ்ட் நம்பர் 2 ஃப்ளட்டிங். ஃப்ளட்டிங் என்னன்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகே, நம்ம வந்து எதை வந்து ஸ்ப்ரெட் பண்றோம்னு பார்த்தோம்னா அந்த லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை கிரியேட் பண்ணோம்ல, அந்த லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை வந்து நம்ம ஒவ்வொரு ரூட்டருக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறோம். தட் இஸ் கால்டு ஃப்ளட்டிங். நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஷார்டஸ்ட் பாத் ட்ரீயை வந்து நாம வந்து ஒவ்வொரு நோடுக்கும் வந்து நாம வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ரூட்டிங் டேபிளை வந்து நாம வந்து கண்டுபிடிக்கிறோம்.
இந்த ஷார்டஸ்ட் பாத் ட்ரீயை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ரூட்டிங் டேபிள நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் த லிங்க் ஸ்டேட் பேக்கெட். ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஐடி என்ன, லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ், சீக்வன்ஸ் நம்பரு, ஏஜ், இது மாதிரி டீடைல்ஸ் வந்து ஒவ்வொரு நோடுமே வந்து கேரி பண்ணுது. ஓகே, இதுல வந்து நோடு ஐடென்டிட்டி, நோட் ஐடென்டிட்டி, அப்புறம் லிங்க் ஆஃப் ஸ்டேட்ஸ், லிங்க் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ், அந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டோபாலஜி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர், சீக்வன்ஸ் நம்பரை வச்சுட்டு நாம வந்து டிஃபரன்சியேட் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ எல்எஸ்பியா, நியூ லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டு ஃப்ரம் த ஓல்டு லிங்க் ஸ்டேட் பேக்கெட். ஓகே, நம்ம சீக்வன்ஸ் நம்பர் வச்சு அது வந்து புதுசா இல்லை பழசா அப்படின்னு நம்ம வந்து டிஃபரன்சியேட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ், ஏஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ரொம்ப ஓல்டு எல்எஸ்பி எல்லாம் வந்து வெகு நாளா நம்மளுடைய டொமைன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டெலீட் பண்றதுக்காக நம்ம வந்து ஏஜ்ங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எல்எஸ்பி வந்து ஜென்ரேட் பண்றோம். எப்போ வந்து நம்ம லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 2 அக்கேஷன்ல ஜென்ரேட் பண்ணலாம். நம்பர் 1, ஏதாவது சேஞ்ச், நம்ம டோபாலஜியில வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்எஸ்பி வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இல்லைன்னா ஆன் ஏ பீரியடிக் பேசிக், ஓகே, ஒவ்வொரு 60 மினிட்ஸ் ஆர் 2 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நாம் வந்து என்ன பண்றோம், லிங்க் ஸ்டேட் பேக்கெட் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃப்ளட் பண்றோம். ஓகே, இப்போ 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிரியேட் பண்றது என்ன ஆகுது, நமக்கு வந்து டூ மச் ஆஃப் டிராஃபிக் வந்து நெட்வொர்க்ல இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ளட்டிங், ஃப்ளட்டிங் ஆஃப் எல்எஸ்பி. ஃப்ளட்டிங்னா என்ன, ஃப்ளட்டிங்னா ஸ்ப்ரெட் பண்றது. ஓகே, இதில் நாம என்ன ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்னா, நம்ம லிங்க் ஸ்டேட் பேக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு நோடுனுடைய லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை வந்து நாம மீதி இருக்கிற எல்லா நோடுக்கும் வந்து நாம வந்து லிங்க் ஸ்டேட் பேக்கெட் வந்து அதனுடைய நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் நாம வந்து ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளட்டிங் ஆஃப் எல்எஸ்பி. ஓகே, அதுல வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஓகே, நம்பர் 1, இப்போ ஒரு நோடு ஃபார் எக்ஸாம்பிள் சி, இந்த பிக்சர்ல ஏங்கிற நோடு கன்சிடர் பண்ணுங்க. ஏங்கிற நோடு வந்து லிங்க் ஸ்டேட் பேக்கெட் கிரியேட் பண்ணிடுச்சு. கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டை இதனுடைய நெய்பர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணுது. இப்போ ஏனுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் யாராரு, பி, சி, டி, இந்த 3 பேர் தான் வந்து இம்மீடியட் நெய்பர்ஸ். ஸோ நோடு ஏ வந்து எல்எஸ்பி கிரியேட் பண்ணி பி, சி, டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோடு பிக்கு அந்த நோடு ஏ உடைய லிங்க் ஸ்டேட் பேக்கெட் கிடைச்சாச்சு. கிடைச்ச உடனே நோடு பி வந்து, நோடு பிக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லிங்க் ஸ்டேட் பேக்கெட் இருக்குது. ஓகே, இப்போ அதாவது கம்பேர் பண்றது, ஆல்ரெடி இருக்கிற லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டுமே இப்போ புதுசா வந்த லிங்க் ஸ்டேட் பேக்கெட்டுமே சேமா இல்லை டிஃப்ரெண்டான்னு பார்க்குது. சேமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே, சேமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே, ரெண்டுமே வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா புதுசா வந்த எல்எஸ்பி நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஆனா இப்ப வந்திருக்கிற எல்எஸ்பி வந்து நியூவா இருக்குது, பழசு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, பழைய எல்எஸ்பியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது எல்எஸ்பி நம்ம வச்சுக்கணும். ஓகே, அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ பிக்கு ஒரு புது எல்எஸ்பி கிடைச்சிருச்சா, அந்த எல்எஸ்பியை வந்து பி வந்து என்ன பண்றான், சிக்குமே இக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்றான். ஓகே, ஏவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்லை. ஓகே, ஏன்னா ஏவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஓகே, அதனால நம்ம ஃப்ளட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக பியினுடைய நெய்பர்ஸ் யாரு, சியும் இயும். ஸோ அவங்க 2 பேத்துக்கு மட்டும் நியூ எல்எஸ்பியை பி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுது. ஓகே, அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் த ஷார்டெஸ்ட் பாத் ட்ரீ. இப்போ ஷார்டெஸ்ட் பாத் ட்ரீயை வந்து நம்ம எப்படி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் த டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம். டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நாம ட்ரீன்னு என்னன்னு பார்க்கலாம். ட்ரீங்கிறது என்னன்னா, ஓகே, ட்ரீங்கிறது வந்து ஒரு கிராஃப் ஆஃப் நோட்ஸ், லிங்க்ஸ். ஓகே, நோடும் லிங்க்குமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து ட்ரீ. ஓகே, இதுல வந்து ஒரு நோடு வந்து ரூட் நோடுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஷார்டெஸ்ட் பாத் ட்ரீன்னு என்னன்னு பார்க்கணும். ஷார்டெஸ்ட் பாத் ட்ரீனா ரூட்ல இருந்து ஒவ்வொரு நோடுக்கும் வந்து ஷார்டெஸ்ட் பாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, அதான் வந்து ஷார்டெஸ்ட் பாத் ட்ரீ.
ஓகே, ரூட்ல இருந்து ஒவ்வொரு நோடுக்கும் நாம வந்து ஷார்டஸ்ட் பாத்துல டிராவல் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த கிராஃப் வந்து டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நாம என்ன பண்றோம், ஷார்டஸ்ட் பாத் ட்ரீயை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ டோபாலஜி வந்து பத்தாது. நம்ம ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நோடுக்கும் ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து டோபாலஜி பத்தாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஷார்டஸ்ட் பாத் ட்ரீ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெண்டு குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஓகே, ஒன்று வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட், அனதர் ஒன்று வந்து பெர்மனன்ட் லிஸ்ட். அப்படியே ரெண்டு ஸ்டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் see consider this graph. ஓகே, இந்த கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ ஏல ஏ பி சி டி ன்னு 5 நோடு இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இனிஷியலா வந்து பெர்மனன்ட் லிஸ்ட் எம்டியா இருக்குது, டென்டேட்டிவ் லிஸ்ட் எம்டியா தான் இருக்குது. இப்போ நாம என்ன பண்றோம், ரூட் நோடு ஒன்று அசைன் பண்ணணும். ஓகே, நான் வந்து ஏவை வந்து ரூட் நோடுன்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, அதனால நான் என்ன பண்றேன், ஏவை வந்து நான் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஓகே, சி இப்போ பெர்மனன்ட் லிஸ்ட் வந்து எம்டியா இருக்குது. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன், ஏவை வந்து நான் போட்டுறேன். ஸோ ஏ டு ஏ வந்து என்னது, நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0 தான். ஏ டு ஏ வந்து டிஸ்டன்ஸ் 0 தான். இப்போ நம்மளுடைய மோட்டிவேஷன் என்னன்னா, ஏவில இருந்து பிக்கு எது ஷார்டஸ்ட் பார்த்து, ஏவில இருந்து டி வந்து எது ஷார்டஸ்ட் பார்த்து, ஏவில இருந்து சி வந்து எது ஷார்டஸ்ட் பார்த்து, ஏவில இருந்து இ வந்து எது ஷார்டஸ்ட் பார்த்துன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதான் நம்மளுடைய மோட்டிவேஷன். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, ஏவில இருந்து ஏனுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் யாருன்னு பார்க்குறோம். ஏவுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் யாரு, பி சி டி. இப்போ இம்மீடியட் நெய்பர்ஸ்க்கு எவ்வளவு மெட்ரிக்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஏ டு பி எவ்வளவு கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். ஏ டு சி 2, ஏ டு டி 3 கிலோமீட்டர். ஸோ நாம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏவுல டென்டேட்டிவ் லிஸ்ட்ல ஏ இருக்குது. அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல ஏ வந்து அதை தூக்கி நம்ம பெர்மனன்ட் லிஸ்ட்டுக்கு போட்டுறோம். ஏன்னா ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. அதனால ஏவை தூக்கி பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டோம். ஏவுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் பிசிடி, அதனுடைய கிலோமீட்டர் என்ன 5, 2, 3, அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து எது வந்து ஷார்டஸ்ட் காஸ்ட் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்போ பி வந்து 5, சி வந்து 2, டி 3. ஸோ சி தான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ சி ஆஃப் 2 அப்படிங்கிறத இந்த சியை தூக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டுறோம். ஓகே, சி இப்போ ஏ 0, இது இ இல்லை, இது வந்து சி. சி ஆஃப் 2 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ சியினுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் யாராருன்னு பார்க்கலாம். சியுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் ஏ பி இ. ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து நாம வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து பியும் டியும் போட்டோம். ஓகே, பியும் டியும் போட்டோம். ஸோ நாம் வந்து போட வேண்டியது வந்து சியுடைய இம்மீடியட் நெய்பர்ஸ் யாராரு, ஏ பி இ. இதுல ஏவும் பியும் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணியாச்சு, டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இருந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இ மட்டும்தான் வந்து நியூ. ஓகே, அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏவுல இருந்து சி வழியா இ ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு பாருங்க, 2, இங்க வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், 2, 4. ஸோ ஏ டு இ எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 6 கிலோமீட்டர். ஸோ நாம என்ன பண்றோம், இங்க டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து இ ஆஃப் 6ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, ஏன்னா சி உடைய இமிடியேட் நெய்பர்ஸ் வந்து பி அண்ட் இ, அப்புறம் ஏ வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டோம், பி வந்து ஆல்ரெடி டென்டேட்டிவ் லிஸ்ட்ல தான் இருக்குது. அதனால இ ஆஃப் 6 வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓ, இது வந்து டி. ஓகே, ஸோ டி ஆஃப் 3 இருக்கா. இப்போ டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து பி ஆஃப் 5, டி ஆஃப் 3, இ ஆஃப் 6 இருக்கு. இப்போ டி ஆஃப் 3 தான் வந்து ஷார்டஸ்ட் காஸ்ட். அதனால டி ஆஃப் 3 தூக்கி நாம பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டுறோம். ஸோ இது வந்து டி. ஓகே, டி ஆஃப் 3 பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. டி உடைய இமிடியேட் நெய்பர்ஸ் யாராருன்னு பார்க்கலாம்.
D உடைய இமீடியட் நெய்பர்ஸ் வந்து ஒன்லி A தான். A வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அடுத்து டென்டேட்டிவ் லிஸ்ட்ல யார் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறான்? B ஆஃப் 5, E ஆஃப் 6. ஸோ B தான் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ B உடைய இமீடியட் நெய்பர்ஸ் யாராரு? B உடைய இமீடியட் நெய்பர்ஸ் A. A வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணியாச்சு. சியும் ப்ராசஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன்லி E மட்டும் தான் இருக்குது. E டென்டேட்டிவ் லிஸ்ட்ல இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் லீவ் இட். ஸோ இங்க இருந்து நம்ம B ஆஃப் 5 தூக்கி பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? E ஆஃப் 6 மட்டும்தான் இருக்குது. E ஆஃப் 6 இமிடியேட் நெய்பர்ஸ் யாருன்னு பார்க்குறோம். E உடைய இமிடியேட் நெய்பர்ஸ் வந்து B, அது ப்ராசஸ் பண்ணியாச்சு. C அதுவும் ப்ராசஸ் பண்ணியாச்சு. அதனால E ஆஃப் 6 தூக்கி பெர்மனன்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. ஸோ நாம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? நாம வந்து ரூட்டிங் டேபிள் கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஷார்டஸ்ட் பாத் ட்ரீயை யூஸ் பண்ணி ரூட்டிங் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நோடு A to A எவ்வளோ காஸ்ட்? 0. ஓகே, A to B எவ்வளோ காஸ்ட்? 5. A to C 2. A to D E. A to D வந்து 3. A to E 6 கிலோமீட்டர். ஓகே, இப்போ A to E வந்து A வந்து Eக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. நம்ம எது வழியாக தான் போகணும்? A to C, C to E வழியாக தான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா C வழியே பாஸ் பண்ணா 6 கிலோமீட்டர் வருது. இதே வந்து ABE வழியே பாஸ் பண்ணோம்னா 5 + 3 8 கிலோமீட்டர் வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து C வழியாக தான் பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரூட்டை வந்து எது? Cன்னு போட்டுறோம். நெக்ஸ்ட் நோடு நமக்கு வந்து C தான். ஓகே, ஏவிலேருந்து சிக்கு போய் சியிலிருந்து இக்கு வரும். 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து இன்ட்ரா டொமைன் ரூட்டிங் ப்ரோட்டோகாலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சி இந்த ஃபிகர் பாருங்க. இந்த ஃபிகர்ல வந்து இதுதான் வந்து அட்டானமஸ் சிஸ்டம். ஓகே, இது வந்து ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துல நம்ம என்ன பண்றோம்? நிறைய ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பேக் போன் ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, சி இப்போ நம்மளுடைய ரூட்டிங்கை வந்து எஃபிஷியண்டா பண்றதுக்குமே அண்ட் டைம்லி மேனர் ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுக்குமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம அட்டானமஸ் சிஸ்டத்தை வந்து நிறைய ஏரியாவா டிவைட் பண்ணிடுறோம். சி இது ஒரு ஏரியா 1, ஏரியா 2, இது வந்து பேக் போன் ஏரியா 3, அது மாதிரி நிறைய ஏரியாவா ஸ்பிளிட் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஏரியாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது, ரூட்டர்ஸ் இருக்குது, ஹோஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒரு ஏரியா பார்டர் ரூட்டர்னு ஒவ்வொரு ஏரியாவுடைய எஜ்ஜிலையுமே ஒரு ஏரியா பார்டர் ரூட்டர் இருக்குது. பாருங்க, ஏரியா 1க்கு ஒரு ஏரியா பார்டர் ரூட்டர், ஏரியா 2க்கு ஒரு ஏரியா பார்டர் ரூட்டர் இருக்கா? ஓகே, இப்போ அந்த ஏரியா பார்டர் ரூட்டருடைய வேலை என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஏரியாவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி அதை வந்து அதர் ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்றதா வந்து ஏரியா பார்டர் ரூட்டருடைய வேலை. ஓகே, இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிற நெட்வொர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நெட்வொர்க்குமே அனதர் நெட்வொர்க் கனெக்டடா தான் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ரூட்டர் எல்லாம் என்ன பண்றோம்? ஏரியாவுக்குள்ள இருக்கிற ரூட்டர் எல்லாம் வந்து ஃப்ளட் த ஏரியா வித் ரூட்டிங் இன்ஃபர்மேஷன். ரூட்டிங் இன்ஃபர்மேஷனோட அதோட ஏரியா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேக் போன். சி பேக் போன் ஒரு ஏரியா இருக்குது, அதான் வந்து ஏரியா 0ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த பேக் போன் ஏரியாங்கிறது தான் வந்து எல்லா ஏரியாவுமே வந்து இப்போ ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து இந்த பேக் போன் ஏரியா கூட தான் வந்து லிங்க் பண்ணி இருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, சி இங்க பாருங்க, ஏரியா 1உடைய ரூட்டருமே இங்க பார்டர் ரூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் ஏரியா 2னுடைய ஏரியா பார்டர் ரூட்டருமே இங்க பேக் போன் ரூட்டரோட கனெக்ட் ஆயிருக்குதா. ஓகே, அப்புறம் பேக் போன் ஏரியாவில் தான் வந்து பிரைமரி ஏரியா. இந்த பேக் போன் ஏரியாங்கிறது பிரைமரி. அதர் ஏரியாஸ் எல்லாம் வந்து செகண்டரி ஏரியாஸ். ஏரியா 1, ஏரியா 2 அதெல்லாம் வந்து செகண்டரி ஏரியாஸ். ஓகே, இப்போ பேக் போன் ரூட்டர் வந்து என்ன பண்றதுன்னா ரூட்டர்ஸ் இன்சைடு த பேக் போன். ஓகே, இத ரூட் பண்றது, அதாவது இன்சைடு த பேக் போனுக்குள்ள இருக்கிற ரூட்டரை வந்து ஃபாலோ பண்றது. ஓகே, அதான் வந்து பேக் போன் ரூட்டர். இது வந்து பேக் போன் ரூட்டர் வந்து ஏரியா பார்டர் ரூட்டராகவும் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் போன் ரூட்டருக்குமே ஓகே இந்த பேக் போனுக்குமே இந்த ஏரியாவுக்குமே இருக்கிற லிங்க் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் லிங்க் கிரியேட் ஆகி இந்த 2 ரூட்டருக்கு நடுவில் விர்ச்சுவல் லிங்க் கிரியேட் ஆயிடும். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கிரியேட் பண்ணிடுவாரு. அப்பதான் வந்து நம்ம கண்டினியூவா வந்து பேக் போன் ரூட்டரோட ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரூட்டரும் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் வந்து ஏரியா ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருக்கு. ஓகே, பேக் போன் உடைய ஏரியா ஐடென்டிஃபிகேஷன் வந்து 0. ஓகே, ஓகே, தேங்க்யூ.